மாபெரும் அறிவியல், கலை மற்றும் மூலிகை கண்காட்சி ஆனது புனித தோமையா மாசிகா நடுநிலை பள்ளி மங்குழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தின் கீழ் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற புனித தோமையார் நடுநிலைப்பள்ளி மங்குழி டோம்ஸ் எக்ஸ்போ 2020 சார்பின் மாபெரும் அறிவியல் மற்றும் மூலிகை கண்காட்சியை சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்ற இந்த அரிய நிகழ்ச்சிக்கு தலைவராக வீற்றிருக்கின்ற நமது பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய பேரூர் தந்தை திரு தேவதாஸ் அடிகளார் அவர்களே, இறைவணக்கம் பாடிய நமது பள்ளி மாணவர்களே, சிறப்பான வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு SR வில்சன் ஆசிரியர் அவர்களே, வீட்டுக்கு மட்டுமல்ல ராணி, இந்த ஊருக்கே ராணியாக இருந்து ஊராட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற அடைக்காக்குழி ஊராட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திருமதி ஜெயராணி அவர்களே, பள்ளி கண்காட்சி மலரை வெளியிட்டு இந்த மண்ணின் மைந்தராக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய டாக்டர் மோகனன் ஆசிரியர் அவர்களே, நல்லதொரு வாழ்த்துரை வழங்கி தன்னுடைய கவிதையாலும் நற்பண்புகளாலும் இவ்வுலக மக்களை, நமது மாணக செல்வங்களை திறம்பட வழிநடத்திய ஓய்வு பணி ஆசிரியர் புலவர் ரவீந்திர ஆசிரியர் அவர்களே, இந்த மங்குழி பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு பிரமாண்டமான அறிவியல் கண்காட்சிக்கு ISRO விண்வெளி ஆராய்ச்சி மையம் இங்கு வர ஊன்றுகோலாக அமைந்த காரணம் நமது சயின்டிஸ்ட் டாக்டர் சேவியர் ஜேம்ஸ் ராஜா அவர்களே, வார்டு உறுப்பினர் திருமதி சுனிதா அவர்களே, பணி நிறைவு ஆசிரியர் முருகன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வீற்றிருக்கின்ற அனைத்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இந்திய வரலாற்றிலேயே முதலாக மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் உட்பட்ட புனித தோமையார் மங்குழி பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு ஒரு அறிவியல் கண்காட்சி பிரமிக்க வைக்கிறது, சிலிர்க்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. ஆக என்ன பிரமாண்டம்! விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்தல்லவா நம்முடைய மங்குழி புனித தோமையார் பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கிறார்கள். இது வேறு எங்கும் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. ஆக 21ஆம் நூற்றாண்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அறை என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை வகுப்பறை என்று சொல்வேன். ஏனென்றால் வகுப்பறை தான் ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது, ஒரு வகுப்பறை தான் ஒரு மனிதனை மருத்துவராக்குகிறது, ஒரு வகுப்பறை தான் ஒரு மனிதனை ஆசிரியராக்குகிறது, ஒரு வகுப்பறை தான் ஒரு மனிதனை மாவட்ட ஆட்சி ஆளராக ஆக்குகிறது, மாவட்ட கண்காணிப்பாளராக்குகிறது. அந்த வகுப்பறைகளின் நிலைமை இன்று என்ன? இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? சுமார் 80% மாணவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய நேரத்தை சமூக வலைத்தளங்களிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அறிவியல் தொழில்நுட்பம் மனிதனுக்கு ஆக்கமா அறிவா என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும். ஆக நிறைய காரியங்களிலே நமது அறிவியல் தொழில்நுட்பம் மாணவர்களுடைய அறிவு திறமையை கொண்டு வந்து சாதனை ஆளராக ஆக்குகிறது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இந்த அறிவியல் கண்காட்சியின் மூலமாக சாதனை ஆளராக மாற வேண்டும். சாதனை ஆளராக மாறினால்தான் இந்த சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். மாணவ செல்வங்களே, சாதனை ஆளன்தான் சரித்திரத்தில் இடம்பெற செய்ய முடியும். சாதனை ஆளன்தான் ஒரு
மாணவனை மாமனிதனாக ஆக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கல்வி பணிதான் மிகப்பெரிய பணி என்றான் கவிஞன். Education is the process of learning, acquisition of skills, knowledge, habits and values. இன்றைய கல்வியின் நிலை என்ன என்பதை இந்த மாணவ செல்வங்களும் நமது பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்றவை. கல்வி என்பது மதிப்பெண்கள் மட்டுமல்ல மாணவ செல்வங்களை, மதிப்புமிக்க மாணவர்களை மனிதனாக்குகின்ற ஒரு மிக சிறந்த பணிதான் கல்வி பணி. இந்த கல்வியின் பயனாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு அறிவியல் அறிஞனாக மாற வேண்டும் என்பதை இந்த அறிவியல் கண்காட்சியின் மூலமாக உங்களுக்கு கூறி, இந்த கண்காட்சி ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட வெற்றியை தரும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.